ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்துலேருந்து. விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தான் பொங்கல் வைக்கணும். அது எதனாலனா, அந்த மாடு நமக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது அப்படிங்கிறதுக்காக மாட்டுப்பொங்கல் வச்சு அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் விஷயம் என்னன்னா, எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் மாடை வெட்டுறானுங்க, ஆட்டை வெட்டுறானுங்க, கோழியை வெட்டுறானுங்க, மீனை பிடிச்சி அதையும் வெட்டுறானுங்க. எதையுமே நம்ம ஆளுங்க விட்டு வைக்க மாட்டுறானுங்க. சரி, இதில் ஏதாச்சும் ஒன்றுனாலும் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கலவையாக போட்டு வாங்கிட்டு வந்துடுறானுங்க வீட்டுக்கு. நம்மளோட வளர்ப்பு ஜீவன்களான ஆடு, மாடு, கோழி, மீன்கள் இதுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல். இதை பொங்கல் வச்சு இந்த மாட்டை சாம்பிராணி தூபதீபம் காட்டி மாட்டுக்கு அந்த உணவை கொடுக்கணும். இதுதான் பாரம்பரியமான பழக்க வழக்கம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, மாட்டுக்கறியை வாங்கி மாட்டுக்கே படையல் போடுறானுங்க, ஆட்டுக்கறியை வாங்கி ஆற்றுல படையல் போடுறானுங்க, ஆற்றுலனா வீட்டில். கோழிக்கறியை வாங்கி கோழிக்கே தீனி போடுறானுங்க, மிச்சம் மீதியெல்லாம். மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்துன்னா அதை மீன் தொட்டியில் கொட்டி மீனை வளர்க்குறாங்க, மீன் குட்டையிலேயே ஊற்றுறாங்க அதை மிச்சம் மீதியெல்லாம். அதே மீன் சாப்பிடுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் பெரும்பாலும் தெரிஞ்சவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. தெரியாதவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி பூஜை அறையில் இந்த மாமிசத்தெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்த அனைத்து மாமிசம் ஓடுறது, ஊறுறது, பறக்கிறது, தாவுறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு இலையை போட்டு பூஜையில் வச்சு சாம்பிராணி போடுறாங்க. அது யாருக்கு? அசைவமான சாமிக்கு. சைவமான சாமிக்கு அசைவ பூஜை போடுறாங்க. சைவ சாமின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் எப்படி முருகர் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, நீங்கள் சிவபெருமான் வச்சுருப்பீங்க, பெருமாள் சாமி வச்சுருப்பீங்க, இல்லை ஆஞ்சநேயர் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி சாமிலாம் வச்சுருப்பீங்க. அந்த சாமிக்கு ஒரு இலையை போட்டு நீங்கள் பூஜையை போடுறீங்க. அந்த நல்லா இருக்கிற சாமியை உக்கிரமாக ஆக்குறீங்க. நீங்கள் பூஜைன்ற பேரில் உக்கிரமாக ஆக்கிடுறீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த நாள்லேருந்து நீங்கள் மறுபடி என்றைக்கு அந்த சாமிக்கு பால் பாயாசமோ சக்கரை பொங்கலோ வச்சு நிவேதனம் பண்ணுறீங்களோ, அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு விதமான மன நெருக்கடி, பண நெருக்கடி, கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம குழந்தைங்க, வீட்டில் ஒரு எதிர்மறையான செயல்பாடுகள்லாம் நடக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாந்தமான வீட்டில் நீங்கள் சைவத்துக்கு பதில் அசைவத்தை வச்சு கும்பிடும்போது அந்த வீட்டில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இந்த சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உக்ர சாமி. அதாவது இப்போ நரசிம்மரே எடுத்துக்கலாம். இரண்யகபுஷு அவர் குடலை உருவினோன்னா அவருக்கு அந்த கோபம் குறையல. அந்த கோபம் எப்போ குறையுது? சிவபெருமான் அதுக்கப்புறம் அவர் சர்வேஸ்வரர் ஆகிய அந்த சிங்கத்தினுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிறாரு. ஆனால் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை முடிஞ்சு மறுநாளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பால் பாயாசம் வச்சு நிவேதனம் பண்ணணும் அந்த பூஜைக்கு, அந்த பூஜை அறையில். அல்லது சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணணும். பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணிங்கன்னா இந்த தோஷம் மட்டுப்படும், வீட்டில் சந்தோஷம் நிலைச்சி இருக்கும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் வைப்பீங்க சக்கரை பொங்கலோ பால் பாயாசமோ, இன்றைக்கி ஒரு நாள் வச்சு கும்பிட தான் போகிறீங்க. அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு மர்மமான ஒரு பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் ஒரு மர்மமான பிரச்சனைகளோ பணத்தட்டுப்பாடோ ஏற்பட்டுச்சுன்னா, நீங்கள் உடனே ஒரு பால் பாயாசத்தை வாங்கி சாமிக்கு நிவேதனம் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த பூஜைக்கு, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நீங்கள் அந்த அசைவத்தை வச்சு கும்பிட்டீங்க தெரியுமா, அதுக்கான தோஷம் நிவர்த்தி ஆகும். பொதுவாக இந்த பூஜை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னோர்கள் இறந்த படத்துக்கு நேராக ஒரு இலையை போடணும், குலசாமிக்கு ஒரு இலையை போடணும், குலதெய்வமாக ஒரு இடத்துல வச்சு படசல் போடணும், காவல் தெய்வத்துக்கு ஒரு இலை போடணும். மொத்தம் 3 இலையை போட்டு சாமி ரூமில் நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி வெண்பொங்கல் தான் வச்சு படசல் போடணும். இப்போ யாருமே அதை பார்க்குறதே இல்லை. பழைய குடும்பத்தாருக்கு தெரியும், சாமி ரூமில் கண்டிப்பாக அவங்க நிவேதனம் பண்ணுறது வெண்பொங்கல் மட்டும்தான் பண்ணுவாங்க. பாக்கி எல்லாமே 3 இலையை வெளியில் தான் வைப்பாங்க. ஒன்று முன்னோர்களுக்கு, ஒன்று குலசாமிக்கு, ஒன்று காவல் தெய்வத்துக்கு, ஊர் இல்லை சாமிக்குன்னு 3 இலையை போடுவாங்க. அதை தான் எடுத்து சாப்பிடுவாங்க. சாமி ரூமில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே கொழுக்கட்டையும்
வெண்பொங்கலும் தான் இருக்கும். அப்படி தான் சாம்பிராணி போடுவாங்க முற்காலத்திலலாம். இப்போ தான் எல்லாம் மாறிடுச்சு. இந்த பிரச்சனையில் நீங்கள் வெளில வரணுன்னா மறுநாள் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நாளாக தோதான நாளாக பார்த்து கண்டிப்பாக ஒரு சக்கரை பொங்கலை வச்சு நிவேதனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பால் பாயசத்தை வச்சு நிவேதனம் பண்ணுங்கள். அதுவும் முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு பால்னாலும் வச்சு நிவேதனம் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தோசை மட்டுப்படும் உங்களுக்கு. நீங்கள் இதை முழுமையாக செஞ்சிங்கன்னா கட்டுப்பட்டுரும். இல்லைன்னா அது வரைக்கும் வீட்டில் ஒரு மாதிரியான நெருக்கடி, எதிர்மறையான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுருக்கும். சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் உண்டாகிட்ருக்கும். இதோடு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த கெடா வெட்டுன்னு வெட்டுவாங்க கோவிலில். குலசாமிக்கு போய் கோயிலில் கெடா வெட்டு வெட்டுவாங்க. நீங்கள் கெடா வெட்டு வெட்டின பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து வந்து குதிரைக்கோ அல்லது நீங்கள் எதுக்கு அங்கே கெடா வெட்டுறீங்களோ அதனுடைய கட்டை அவுக்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு அதை இந்த குதிரைக்கு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அது உக்கிரமாயிடும். அதுபோல் தான் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உடனே அதை சாந்தப்படுத்திடுங்க. அப்போ தான் வீடு சுபிட்சமாகும். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதில் விஷயம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.